வணக்கம். இன்று ஒரு நல்ல நிகழ்ச்சி கனடாவில் மொன்றியலில் இடம்பெறுவதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அலையோசை கலையகம் அவர்கள் தமிழ் கலைஞர்கள் வாழ பாடுபட்டு வருகிறார்கள், பணியாற்றி வருகிறார்கள் என்பதை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்றாலும் அதைவிட மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால், அந்த மண்ணில் வாழ்கிற தமிழர்கள் மிகப்பெரிய ஒரு முயற்சியை மேற்கொண்டு அதை என்று நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று அறிகிற பொழுதுதான் அந்த பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு ஏற்படுகிறது. மொன்றியலில் இருந்து தம்பி விஜயானந்த் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு அந்த பெரிய முயற்சி பற்றி என்னிடம் கூறினார். தமிழ்தாய், அந்த தமிழ்தாய்க்கு ஒரு வடிவம் அமைக்க வேண்டும் என்று அவர் என்னிடம் சொன்னார். அந்த முயற்சியில் எங்கள் அலையோசை கலையகம் இறங்கி இருக்கிறது, ஈடுபடுகிறது. நீங்கள் துணை நிற்க வேண்டும் அண்ணா என்று கேட்டுக்கொண்டார். ஏனென்றால் உலகில் வாழ்கிற தமிழர்கள் அனைவரும் என்று தமிழ் மொழியை மறந்து பிறமொழி மயக்கத்தில், தமிழ் கலைகளை மறந்து பிற கலைகளின் மயக்கத்தில், தமிழர் பண்பாட்டை மறந்து பிற பண்பாடுகளின் மயக்கத்தில் ஈடுபட்டு தங்களை அழித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நம்முடைய தாயகத்தில் இவை அனைத்தையும் காப்பதற்கு தமிழனுக்கு ஒரு அரசு தேவை. அவனுடைய நாடு அரசிழந்த நாடாக உலகத்தில் இருக்கிறது. அவர்களுடைய இரண்டு தாயகங்கள் தமிழ்நாடு, தமிழீழம். இந்த இரண்டிலும் அவர்கள் நிமிர்ந்து நிற்க முடியவில்லை. முழு அளவில் ஈழத்தில் முழுமையாக அழிக்கப்படுகிற நிலை இருக்கிறது. தமிழ் மொழி என்பது அந்த தமிழ் தேசிய இனத்தின் உயிர் மூச்சாக இருக்கிறது. உலகமெங்கும் வாழ்கிற தமிழர்கள் அனைவரையும் இன அடிப்படையில் அடையாளம் காட்டுவது அவர்களுடைய தாய்மொழி. அந்த தாய்மொழி அவர்களுடைய வாயில் இருக்கிற வரை, அவர்களுடைய நாக்கில் இருக்கிற வரை உலகத்தில் தமிழினம் அழியாது என்பது உறுதி. நாக்கில், பேச்சில், வாழ்க்கையில் அந்த மொழியை இழந்தவர்கள் அழிந்து போனார்கள், பிற இனங்களாக மாறி போனார்கள், சிதைந்து போனார்கள். அவர்களுடைய இன அடையாளத்தை இழந்து தொலைத்து அவர்கள் முகவரி இழந்தவர்களாகி விட்டார்கள். பலரை பார்க்கிறோம். சமஸ்கிருத மொழி இருக்கிறது, சமஸ்கிருத இனம் என்று ஒரு இனம் இல்லை. அதை போன்றுதான் பல மொழிகள் அழிந்து போயின. ஆனால் தமிழ் இன்றும் வாழ்ந்து வருகிறது. 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மொழி தோன்றியது என்று சொல்கிறார்கள். பாவாணர் அப்படித்தான் சொல்கிறார். உலகின் மூத்த மொழிகளுக்கெல்லாம் முதல் மொழி என்று சொல்லுகிறார். மொன்றியலில் வாழ்கிற தமிழீழ மண்ணிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள், அந்த மண்ணை நேசிக்கிறவர்கள், அந்த மண்ணில் தோன்றிய தமிழ் மொழியோடு ஒன்றி தமிழர்களாக வாழ்ந்தவர்கள், வளர்ந்தவர்கள், அவர்கள் மிக பெரிய ஒரு முயற்சி, தமிழை தாயாக நாம் கருதுகிறோமே அந்த தாய்க்கு ஒரு வடிவம் கொடுக்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழ் தாய்க்கு ஒரு வடிவம் அமைப்பது என்பது ஒரு பெரிய பணி. மணியன் ஒரு மிகச்சிறந்த ஓவியராக கல்கி ஆசிரியர் காலத்தில் வாழ்ந்தவர். அவர் ஒரு தமிழர், ஒரு மிகச்சிறந்த ஓவியராக பொன்னியின் செல்வன் கதைக்கு அவர் தொடர்ந்து ஓவியங்களை வரைந்தவர். அந்த ஒரு கதைக்கு மட்டுமல்ல, கல்கி எழுதிய அத்தனை கதைகளுக்கும், சிவகாமியின் சபதமாகட்டும், பார்த்திபன் கனவாகட்டும், அனைத்திலும் அப்படியே அந்த ஓவியங்களை, மிகச்சிறப்பான ஓவியங்களை நம்முடைய மரபுக்கு அமைய வரைந்தவர் மணியன். அவருடைய மகன் மணியன் செல்வன் என்று தமிழ்நாட்டில் தலை சிறந்த ஓவியராக திகழ்ந்து வருகிறார். அவரை அணுகி நான் மொன்றியல் வாழ் தமிழ் மக்களுடைய இந்த கோரிக்கையை அவரிடம் வைத்தேன். அவர் மிகச்சிறந்த ஒரு வடிவமைப்பாக தமிழ்தாய்க்கு ஒரு வடிவம் அமைத்து நமக்கு தந்திருக்கிறார். தமிழ்தாய் ஓவிய வடிவம் பெற்றிருக்கிறாள். அந்த ஓவியத்தில் தமிழ்தாய் 3 தமிழ்களாக நிற்கிறாள். முத்தமிழ் என்கிறோமே, அந்த முத்தமிழ் அன்னையாக நிற்கிறாள். அவளுடைய கையிலே இயற்தமிழ் ஒரு ஏடு இருக்கிறது. இன்னொரு கையிலே அவள் இசையின் வடிவமாக ஒரு யாழை வைத்திருக்கிறாள். ஒரு காலை தலங்கை அணிந்த காலை, ஒரு காலை உயர்த்தியபடி அவள் நடன மாடிய நிலையில் இருக்கிறாள். ஆக 3 தமிழ்களையும் காட்டுகிற ஒரு எழில் ஓவியமாக தமிழன்னையின் எழில் ஓவியத்தை மணியன் செல்வன் அவர்கள் நமக்கு வரைந்து தந்திருக்கிறார். ஒன்றை நாம் நினைவில் வைக்க வேண்டும். கலை என்று சொல்லுகிற பொழுது தமிழில் இசை, நாடகம் என்ற 2 கலைகள் அடங்கி விடுகின்றன.
இயலை கூட ஒரு கலை, இலக்கிய கலை என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. அவை இயலிசை நாடகம் தமிழின் 2 அல்லது இயலையும் கலையாக நாம் எடுத்துக் கொண்டால் 3 கலைகள் அடங்கி விடுகின்றன. ஆனால் அதில் இல்லாமல் போகிற கலைகள் ஓவியம், சிற்பம் என்ற 2 கலைகள் மட்டுமே. தமிழன்னைக்கு ஒரு ஓவிய வடிவம் கொடுக்கிற பொழுது, தமிழ் மரபுகளுக்கு அமையாம அந்த ஓவியத்தை வரைகிற பொழுது, அந்த தமிழ்த்தாயின் வடிவத்தில் ஓவிய கலையும் வந்து விடுகிறது. ஓவிய கலை வந்துவிட்டால் அந்த தமிழ்த்தாய்க்கு நாளைக்கு சிற்பம் அமைந்தால் அது சிற்பமாகவும் ஓவியமாகவும் இருக்கும். ஓவியத்திலும் சிற்பத்தின் அடிப்படை அமைந்திருப்பதால், அதன் தொடக்கம், அதன் முதல் நிலை ஓவியத்தில் இருப்பதால் ஓவியமும் சிற்பத்தை உள்ளடக்கும், சிற்பமும் ஓவியத்தை உள்ளடக்கும். ஆகவே தமிழ்த்தாய்க்கு வடிவம் கொடுக்கிற பொழுது, வடிவம் என்று கொடுக்கிற பொழுது, தமிழ்த்தாய் இயல், இசை, நாடகம், ஓவியம், சிற்பம் என்ற கோலத்தில் தமிழின் முழு கலைகளையும் காட்டுகிற ஒரு உயர்ந்த ஒரு வடிவமாக தமிழ்த்தாய் அமைகிறாள். தமிழை தாய் என்கிறோம். அந்த தாயை நாம் போற்றுவதற்காக, தாய் என்று சொல்லுகிற பொழுது தாயை எப்பொழுதும் தெய்வமாகவே நாம் பேணி வந்திருக்கிறோம். ஆகவே தெய்வத்தை போலவே அவளை ஒரு மிகச்சிறந்த ஓவியமாக வடித்து தமிழ்த்தாயை, அவளை காலம் முழுக்க அவளை பார்க்கிற பொழுதெல்லாம் நம்முடைய மொழியை நினைவூட்டுகிற ஒரு பெரிய ஒரு உயிர் ஓவியமாக அந்த ஓவியம் நம் முன் காட்சி அளிக்கும். அல்லது அது சிற்பமாக மாறினால் அந்த சிற்பமாக அது காட்சி அளிக்கும். தமிழர்களுடைய வாழ்வில் அது ஒரு உயிர் ஊட்டுகிற, ஒரு உணர்வு ஊட்டுகிற, ஒரு உறுதி தருகிற ஒரு மிகப்பெரிய சின்னமாக அது அமையும். அந்த மிகச்சிறந்த உயர்ந்த ஓவியத்தை மணியன் செல்வன் அவர்கள் நமக்கு வடித்து தந்திருக்கிறார். என்னால் முடிந்தவரை அந்த பணியை நிறைவேற்றி அவர்களிடம் நான் தந்திருக்கிறேன். உலகத்தில் எங்கோ தள்ளி இருக்கிற ஒரு வெள்ளைக்காரனுடைய நாட்டில் தமிழ்த்தாய் வடிவம் கொள்கிறாள். வெளிநாட்டில் வாழ்கிற தமிழர்களுடைய உள்ள உணர்வுகளை, அவர்களுடைய தாய்மண் மீது அவர்களுக்குள்ள பற்றை, பாசத்தை, தள்ளி இருந்தாலும் அவர்களுடைய தாய்மொழியை விட்டு தள்ளியிருக்காத அவர்களுடைய அந்த உள்ளத்தை, இன உணர்வை, பற்றை இந்த முயற்சி நமக்கு எடுத்து காட்டுகிறது. அவர்கள் பணி தொடர்க. தமிழ்த்தாய் அழகிய கோலத்தில் அவள் ஓவியமாகவும் அவள் சிற்பமாகவும் அமைந்து உலகத் தமிழர் நெஞ்சங்களிலெல்லாம் அவள் அந்த தாய்மொழியாம் தமிழை நினைவூட்டுகிற உயிர் வடிவமாக திகழட்டும். அந்த முயற்சியில் இறங்கி இந்த பெரிய பணியை நிறைவேற்றிய கனடா மொன்றியல் வாழ் தலையோசை தலையகத்தை வாழ்த்துகிறேன். அவர்கள் வாழ்க வாழ்க வாழ்க.